सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ओम वर्स 108. अव्यक्तनाम्नी परमेश शक्तिः अनाद्य विद्या त्रिगुणात्मिका परा कार्यानुमेया सुधियैव माया यया जगत् सर्वमिदं प्रसूयते. இப்ப அனாத்மா விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனாத்மா இந்த ஸ்தூல தேகம், ஸ்தூல சரீரம் அண்ட் சூக்ஷ்ம சரீரம் ஆல்சோ அனாத்மா அப்படின்றத பார்த்து முடிச்சோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் வெஸ்டி லெவல் அண்ட் சமஷ்டி லெவல் ஜகத். அப்புறம் அங்கங்க சங்கரர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, இதுக்கு மூலமா இருக்கிறது பிரம்மன். அதையும் நடுவுல ஜாயின் பண்ணி சொல்றாரு. வித்தவுட் பிரம்மன் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. அதனால லாஸ்ட் டைம் வரும்போதும் என்ன சொல்லப்பட்டதுன்னா, கடைசி 2 ஸ்லோகம் சதானந்த ஆத்மாவை பத்தி பேசப்பட்டது. ஓகே, அப்படி 2 விஷயமும் சொல்லப்பட்டது. இப்ப நம்ம கடைசியா கடைசி லாஸ்ட் இருக்கிற அனாத்மாவாகிய காரண சரீரத்தை பத்தி பேசுறோம். இந்த காரண சரீரம் எல்லாத்துக்குமே ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு காரணம் இருந்தாகணும். எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் காரணம் இருக்கிறது. இங்க வாங்க பின்னாடி. ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கு காரணம் இருக்கு. சரியா? காரணம்ன்றது புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். எப்பவுமே காரணத்தை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நமக்கு நேரடியா இருக்கிற எவிடென்ட் விஷயமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்புறம் அது சூக்ஷ்ம லெவல்ல போகும்போது இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கிறது. இது சூக்ஷ்மத்துக்கும் ஸ்தூலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இதுவா இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இன்னும் டிஃபிகல்ட். ஓகே, ஆனா கூட இங்க சங்கரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீர இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் சமஷ்டி லெவல் இருக்க ஸ்தூல சூக்ஷ்மத்தினுடைய காரணத்தையும் சொல்றாரு. அதனால இங்க என்ன சொல்ல போறாருன்னா, காரண பிரபஞ்சத்தையும் காரண சரீரத்தையும் சேர்த்தே சொல்றாரு. காரண பிரபஞ்சத்தையும் காரண சரீரத்தையும் ஏன் சேர்த்து சொல்லணும்னா, அது எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. சோ டிஃபரன்ஷியல் ஜாக்கிரத சுசுப்தி இந்த சொப்பன அவஸ்தையில டிஃபரெண்டா இருக்கும். எவரி இண்டிவிஜுவல் டிஃபரெண்ட். ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சொப்பன அவஸ்தையிலையும் டிஃபரெண்ட். நீங்க கனவு கண்டீங்கன்னா அதே போல இன்னொருத்தர் கனவு காணணும்னு அவசியம் இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளறைய ஒருத்தர் டிஃபரெண்ட் கனவு, இன்னொருத்தர் டிஃபரெண்ட். அப்புறம் மூச்சுன்னு இருக்கும்போது நிறைய டிஃபரெண்ட் இருக்கு, அது சொல்லவே தேவையில்லை. பட் ஸ்லீப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்லீப் ஸ்டேட்ல எல்லாருமே ஈக்குவல். டோட்டல் சமஷ்டி முழுக்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஸ்லீப்ல ஒரு விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன், நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல டீப் ஸ்லீப் மீன்ஸ் டீப் ஸ்லீப், அரைகுறை ஸ்லீப் இல்ல. அந்த நல்ல ஸ்லீப் பண்ணினவங்க கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, எப்படி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்தது சொல்லு, நீ தூங்கி பாரு. அதுதான் ஆன்சர். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டேட். அது சுஷுப்தி அவஸ்தையில எல்லாரும் ஒரே ஸ்டேட். அங்க டிஃபரன்ஷியல் கிடையாது, அங்க லோகா கிடையாது, அங்க பிரவருத்தி கிடையாது, அங்க மனசு புத்தி எல்லாம் எவ்ரிதிங் டிசால்வ் ஆயிடுறது. ஓகே, அதுதான் காரண ஸ்டேட். ஓகே, அப்படிப்பட்ட நான் தூங்கின்ற அந்த ஸ்டேட் ஆஃப் நிலை இருக்க
அதை விளக்க சொல்றதுக்காக ட்ரை பண்றதுதான் காரண சரி. புரியுதா ஏன் டிஃபிகல்ட்னு? இப்ப நம்மளே கேட்ட எப்படி தூங்கினேன்னு சொன்னா அந்த தூக்கத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. ஆனா தூக்கத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ என்ன சவுண்ட் கேட்கறது, என்ன பண்றாங்க? ஓகே. சோ எக்ஸ்பீரியன்ஸ நம்ம சொல்ல முடியாது, நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ சொல்ல முடியாது. அதனால நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை விளக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், விளக்க முடியாது. ஓகே. இந்த ஹோல் காரண சரீர அல்லது காரண பிரபஞ்ச இந்த காரண அவஸ்தைய இப்படிதான் சொல்ல போறோம். அப்போ இது எப்படி இருக்க போறதுன்றத நீங்க ஒரு யூகிச்சுக்கலாம். ஓகே, எப்படி இருக்க போறதுன்னு. அப்போ ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது எவிடென்டா இருக்கிறதோ அதுக்கு காரணம்னு பேரு. தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓவியம் இங்க ஒரு ஓவியம் இருந்தா அது ஒருத்தருக்கு காரணம் இருந்தாகணும். வித்தவுட் காரணம் ஒரு ஸ்தூல பொருள் வராது. ஓகே. சோ அப்போ இந்த பிக் பேங்க் தியரி கூட என்ன சொல்றாங்க, அது E is equal to mc². ஓகே. அதாவது இந்த மேட்டர் தான் அது சக்தியா மாறுறது. சக்தி தான் மேட்டர் ஆகுது. ஓகே. இப்போ ஹோல் பிரபஞ்சத்துல எப்படி இருக்கிறது அப்படின்றத சயின்ஸ் என்ன சொல்றது, வேதாந்தம் என்ன சொல்றது? சயின்ஸ் திருஷ்டியில எப்படி இருக்கு பாக்குறோம், அண்ட் வேதாந்த திருஷ்டியில எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்க ஆராய்ச்சி பண்ண போறோம். ஓகே. இப்ப எது ஒண்ணும் மேட்டர் நாம எந்த மேட்டரையும் புதுசா ஒரு பொருளை உருவாக்க முடியாது. எந்த ஒரு பொருளையும் புதுசா உருவாக்க முடியாது. இல்லையே, நாங்க ஒரு புதுசா ஊத்தப்பம் இப்போ நாங்க ரெடி பண்ணமே புது கிரியேஷன்ஸ் இல்ல, புது கிரியேஷன்ஸ் பண்ண முடியாது. நீ அதுல என்னென்னமோ போட்டு மாடிஃபை பண்ணலாம். இருக்கிறதுலயே பழைய மாவு புது மாவு அதெல்லாம் போட்டு இல்லையா, இன்னும் கொஞ்சம் சில பேர் 3 நாள் வச்சுலாம் பண்ணுவான். அதுல ரவா எல்லாம் போட்டு ஏதோ பண்ணி அந்த புளிப்பு வராம தடுக்கிறதுக்கு என்னவோ பண்ணுவான். ஓகே. நம்ம மாடிஃபை பண்ணலாம் முடியும், அது போல நாசமாக்க முடியாது. நீ புதுசா கிரியேட் பண்ண முடியாது. அது போல எந்த ஒரு வஸ்துவையும் நாசமாக்க முடியாது. அப்ப என்ன ஆகுறது, ஒரு விஷயமும் மாடிஃபை ஆகுது, மாறிண்டே இருக்கிறது. அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சமும் எப்படி இருக்குன்னா ஸ்தூல சூக்ஷ்ம இந்த பிரபஞ்சம் அது சூக்ஷ்ம காரணத்துல ஒடுங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல போய் இருக்கிறது. அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஒடுங்கிறது பொட்டன்ஷியல் ஃபார்ம். எப்படி அப்படின்னா, எப்படி சீடு ஃபார்மோ அது போல விதையில முழு மரம் ஒடுங்கி இருக்கிறது பொட்டன்ஷியல் ஃபார்ம். ஓகே. இந்த குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. அந்த குழந்தை பெருசா வளர்ந்த பிறகு எப்படி ஆயிடுறது, ராட்சசி ஆயிடுறது. கோப தாபம் அதெல்லாம் ராட்சச குணம் இல்லையா, எல்லாம் வந்துருது. அப்போ இந்த கோப தாப எரிச்சல் டென்ஷன் எல்லாம் இருக்க, அதெல்லாம் அந்த குழந்தையோட பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு அதனுடைய சொரூபத்தை காட்ட போறது. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றத இங்க சோ அப்போ சொரூபத்தை காட்டும். புரியல? இப்ப ஒடுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால இதுதான் ஹோல் பிரபஞ்சமும் யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னா வியக்த அவ்யக்தம். வியக்த அவ்யக்தம். நம்ம இப்ப பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வியக்தம். அது ஒடுங்கிறது எதுவோ அதுக்கு பேரு அவ்யக்தம். வியக்த அவ்யக்தம். ஓகே. சோ முதல்ல மரம் செடி கொடியெல்லாம் இருக்கிறது அது விதைக்குள்ள இருக்கிறது. ஓகே. விதையில இருக்கிற ஃபார்முக்கு பேரு பொட்டன்ஷியல் ஃபார்ம். சோ வெளியில வந்திருக்கிறதுக்கு பேரு ஸ்தூல ஃபார்ம். ஓகே. இப்போ பேசிக்கலி சயின்ஸுக்கும் அண்ட் வேதாந்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னா,
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தத்துக்கு மேட்டர் தான் எவிடென்ட். ஓகே, மேட்டரை ஃபாலோ பண்ணி கான்சியஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆல் சயின்ஸ் எப்படி இருக்குன்னா மேட்டரை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கிறது அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த உனக்கு கான்சியஸ் எங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. கான்சியஸ் அது பிரெயின்ல இருக்கிறது, நியூரோல இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. முதல்ல பாடி இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் அதுல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால கான்சியஸ் வந்து போற விஷயம், மேட்டர் பர்மனன்ட். இது சயின்ஸ் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா கான்சியஸ் பர்மனன்ட் நித்யா, மேட்டர் வந்து போறக்கூடிய விஷயம், வியக்தமா அவ்வியக்தமா அப்ப அந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா சைத்தன்யத்தை பேஸ் பண்ணிருக்கிறது, கான்சியஸ் பேஸ் பண்ணிருக்கிறது. ஆனா இவங்களுடைய தியரியில, சயின்ஸ் பிக் பேங் தியரி அண்ட் ஆல் சயின்ஸோட ஒரு போர்ஷனாவது அதுல ஸ்தூலமான பகுதி இருந்து மேட்டர் பகுதி தான் பேஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் போறது ஏன்னா நமக்கு பாடி இருக்கிறது, அந்த இந்த எனர்ஜி வந்து போறக்கூடிய விஷயமா இருக்கிறது அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம அனுபவத்திலே அப்படிதான் இருக்கிறது. அதனால ஹோல் கிரியேஷன் வேதாந்தத்துக்கும் சயின்ஸுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. ஓகே, இத பத்தி சொல்றதுதான் காரண பிரபஞ்சத்தை பத்தின விளக்கம். ஓகே, அப்ப காரண பிரபஞ்சன்றது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கின்ற ஹோல் ஜகத்து நமக்கு ஸ்தூல சூக்ஷ்மமா தெரியறது. அதுக்கு பேரு வியக்தா. அது ஒடுங்குற நிலைக்கு பேரு அவ்வியக்தம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறோம், இந்த எந்த சக்தியும் அது பாத்தீங்கன்னா சக்தி அதனுடைய சார்ந்து இருக்கிறது, டிபெண்டா இருக்கு. எனி சக்தி டிபெண்டன்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இண்டிபெண்டன்ட் கிடையாது. எனி சக்தி நாட் இண்டிபெண்டன்ட். எப்படி? இப்ப நீங்க எழுதுறீங்க, எழுதுறது ஒரு பவர், பேசுறது ஒரு பவர், நடந்து போறது ஒரு பவர், சக்தி. அந்த சக்தி எல்லாம் டிபெண்டா இருக்கிறது. சக்தி மீன்ஸ் எனர்ஜி, எனர்ஜி மீன்ஸ் மேட்டர். எது ஒண்ணு மேட்டர் ஆகவோ எனர்ஜி ஆகவோ சக்தியாகவோ பவர் ஆகவோ இருக்கிறதோ அது டிபெண்டா இருக்கிறது. ஓகே, எது டிபெண்ட் ஆயிருக்கணும்? அது சைத்தன்யத்தை டிபெண்ட் ஆயிருக்கிறது. அப்போ இந்த போறக்கூடிய இந்த ஹோல் பிரபஞ்ச யூனிவர்ஸ் போறக்கூடியது அது காரண அவஸ்தையில ஒடுங்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது முதல் ஒத்துண்ட சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் தான் ஒத்துண்டார். இது ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, கண்ட்ராக்ட் ஆகிறது அப்படின்னு சொன்ன முதல் சயின்டிஸ்ட். ஓகே, முதல் சயின்டிஸ்ட் சொன்னார்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் லாஜிக்கல் லாலாம் போட்டு ரூல்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, சாஸ்திரத்துல சொல்லிட்டாச்சு. அதெல்லாம் ஒன் பை ஒன் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அப்படின்னா இந்த ஜாக்கிரத அவஸ்தையில டிவிஷன் இருக்கு, சொப்பன அவஸ்தையில டிவிஷன் இருக்கு. ஓகே, ஆனா சுஷுப்தி அவஸ்தையில அன்டிவிஷனல் ஃபார்ம், அங்க டிவிஷனே கிடையாது. ஓகே, சோ அதனால அங்க கரெக்டா அந்த விஷயத்த சொல்றதுக்கு முடியாது. அப்படி அப்ப காரண சரீரம்ன்றது வெஸ்டி லெவல், காரண பிரபஞ்சன்றது சமஷ்டி லெவல். ஆனா அது ஒடுங்கும் போது காரண வெஸ்டி சமஷ்டிய பிரிக்க முடியாது. இப்ப நமக்கு இண்டிவிஜுவலா பிரிக்கிறோம், நான் வெஸ்டி நான் தனியா இருக்கேன், டோட்டாலிட்டி இருக்குன்றது பிரிக்கிறோம். இந்த டோட்டாலிட்டியில நாம தான் ஒருத்தர்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் குட். ஆனா கம்பல்சரியா சுசுப்தி அவஸ்தையில எப்படி இருக்கிறது? டோட்டலா தான் இருக்கும். அந்த டோட்டலோட இருக்கிறதுனால தான் சந்தோஷமா இருக்கிறது. எப்ப நம்ம தனியா பிரிஞ்சு டிவிஷன் பண்றோமோ, டிவிஷன் பண்றது துக்கமாயிடுறது. ஓகே, அப்போ காரண அவஸ்தா மீ அண்ட் வேர்ல்டு ரெண்டும் ஒன்னாயிடுறது. காரண அவஸ்தா மீன்ஸ் நிர்விகல்ப அவஸ்தா இல்ல, நிர்விகல்ப அவஸ்தா, அங்க டிவிஷன்லெஸ் அவஸ்தா. ஓகே, அப்படி இருக்கிறது. அப்ப காரண சரீரம் காரண பிரபஞ்சம் அங்க டிவிஷன் இல்லாம இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு மாயா, அவித்யா அப்படி சொல்றோம்.
சரி, இங்க சங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரண ஃபார்ம்ல இருக்கிற பிரபஞ்சத்திலயோ இல்ல காரண அவஸ்தையில இருக்கிற இந்த நம்முடைய சரீரமோ காரண அவஸ்தா நிலை எப்படிப்பட்டது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போற. காரண அவஸ்தா எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுக்கு சில வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போற. அதுக்கு என்னென்ன வேர்ட் இருக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த காரண அவஸ்தாவுக்கு வேண்டிய சப்ஸ்டன்ட், ஸ்டஃப், ஹோல் கிரியேஷன் என்ன ஸ்டஃப். இப்ப இட்லிக்கு ஸ்டஃப் என்ன, உளுந்து அரிசி ஸ்டஃப், புரியுதுலப்பா. இப்போ ஹோல் யூனிவர்ஸுடைய வந்திருக்கிறதுக்கு நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க அதுக்கு ஸ்டஃப் என்ன அப்படின்னா மாயா. ஓகே, நம்பர் 1 அப்படி சொல்றாரு. மாயா தான் அதுக்கு பேரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவ்யக்தம். அவ்யக்தம், மாயா அவ்யக்தம். எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம், இந்த காரணாவஸ்தையில உள்ள நிலைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் எது பேஸா இருக்கிறதோ ஒடுங்கிறதோ பிரளய காலத்துல இதெல்லாம் ஒடுங்கிடும். ஓகே, பிரளய காலத்துல ஒடுங்கிடும். சயின்ஸ் சொல்றது ஒரு டைப் ஆஃப் ஃபுல்லா ஹீட் ஆகும் போது எல்லாம் எனர்ஜி ஆயிடும், மேட்டர் எல்லாம் எனர்ஜி ஆயிடும் சொல்றோம். அதுதான் இங்க சொல்றோம். அதுக்கு பேரு நம்ம அவ்யக்தம் சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், அந்த ஸ்டேட் ஆஃப் நிலைக்கு, அந்த காரண இதுக்கு அவஸ்தைக்கு அனாதி அப்படி சொல்றோம். மாயா அவ்யக்த அனாதி. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றோம், இதெல்லாம் சீக்ரெட் நேம்ஸ். சோ ஒன்னு நம்ம சொல்றோம் அவித்யா அப்படி சொல்றோம். அவித்யா. ஓகே, அதுக்கப்புறம் அஞ்சாவது என்ன சொல்றோம், திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகா, 3 குணங்களை உடையது அது. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா சக்தி. அது எப்படிப்பட்டது, சக்தி அப்படி சொல்றோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்ப காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு மாயா மீன்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார்ம். ஓகே, இப்போ மாயா பத்தி நம்ம விளக்கம் அவர் அதுக்காக ஸ்பெஷலா அடுத்த ஸ்லோகம் முழுக்க மாயா பத்தி சொல்ல போறார், எக்ஸ்பிளைன் பண்றாரு. மாயா அப்படின்னா என்ன, அதுதான் மாயா தான் நமக்கு தெரியணும் இல்லையா. சோ நம்ம இருக்கிறதெல்லாம் இப்ப மாயா ஸ்வரூபத்துல இருக்கோம், அது தெரிஞ்சுங்க. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்லோகம் முழுக்க கொடுக்க போறாரு. இப்ப அதுக்கு அடுத்தது, அதனால நம்ம என்ன செய்ய போறோம், மாயாவை அடுத்த ஸ்லோகத்துக்கு போஸ்ட்போன் பண்ண போறோம். இப்போ செகண்ட் விஷயம் என்ன சொல்ல போறாருன்னா, சோ அவ்யக்த நாமினி. அவ்யக்த நாமினி. சோ அவ்யக்தம், அவ்யக்தம் என்ன, பொட்டன்ஷியல் ஃபார்ம். ஓகே, பொட்டன்ஷியல் ஃபார்ம். ஓகே, மாயாவோட மறுபெயர் அவ்யக்தம். ஓகே, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் சொல்லலாம்ல. சோ அன்மேனிஃபெஸ்ட், மேனிஃபெஸ்ட் ஃபுல்லா இருக்கிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அவ்யக்தம். ஓகே, அப்படி சொல்றது. சரி, இந்த வேர்ல்டு முழுக்க இந்த எலிமெண்ட்ஸ் இருக்க, சோ இதுல பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் அவ்யக்தமா இருக்கு. எப்படி இருக்கிறது, எல்லாமே பாத்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டு இருக்க கிரியேஷன் இருக்க, அந்த கிரியேஷன் முழுக்க ஸ்தூலமா இருக்கிறது. வேர்ல்டு முழுக்க ஸ்தூலமா இருக்கிறது. அந்த ஸ்தூலத்தை கொஞ்சம் நீங்க விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா, என்கொயரி பண்ணி பாத்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எண்டு என்ன ஸ்டேஜ், சயின்ஸ்ல இது வரைக்கும் கிளாரிட்டியோட சொல்லல. ஓகே, சோ இந்த ஸ்தூலத்துல இருந்து எண்டு அவ்யக்தம் சொல்லிட்டோம். அன்பொட்டன்ஷியல் ஃபார்ம், அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், அது அப்படி இருக்கிறது பொட்டன்ஷியல் ஃபார்ம். அது மேனிஃபெஸ்ட் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறது, அது அவ்யக்தம்னு ஒரு பேர் சொல்லிட்டோம் நம்ம. சரி, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் கன்ஃபியூஸா இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க மூச்சுன்னு இருக்காங்க. மூச்சுன்னு இருக்கட்டும், அவங்க நம்ம மெதுவா வரட்டும். நாம அவங்களுடைய பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, சோ எவ்ரி எலிமெண்ட்ஸ் பிகமிங், சோ எலிமெண்ட்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆகிறது. மாலிக்யூல்ஸ் பிகம் ஆட்டம்ஸ், ஆட்டம் பிகம் so particles,
இன்னும் அதை பிரிக்க முடியும். அதுல இருந்து பிரிச்சு என்ன சொல்ல வர நீ? அங்க சொல்றது அங்க கடைசியில பார்த்தா அவ்யக்த ஸ்டேட் ஆஃப் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல போறது. அப்போ அவ்யக்தம் மீன்ஸ், நம்ம சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சொன்னா அவ்யக்தம் மீன்ஸ் இந்திரிய அகோச்சரம். இந்திரிய அகோச்சரம். இந்திரிய அகோச்சரம்னா என்ன? இந்திரியங்களால காண முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயம் இந்த புலன்களால கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த புலன்களால கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்ஸ் ட்ரை பண்ணா அதுல ரிசல்ட் என்ன வரும்? தோல்விதான் வரும். ஏன்? என்ன நீ ட்ரை பண்ணாலும் இந்திரியங்களால காண முடியாத விஷயத்த முடியாது. அதனால இங்க என்ன சொல்றாரு சங்கரர்? அந்த விஷயம் அவ்யக்த நாமினி, அது விவரிக்க முடியாத அவ்யக்த ஃபார்ம்ல இருக்கிறது. ஓகே, அப்ப காரண சரீரம் எப்படி அந்த ஃபார்ம் எப்படி டெவலப் ஆயிருது? மாயாவாகவும் அவ்யக்தமாகவும் இருக்கிறது. ஓகே, இப்போ மூணாவது விஷயம் சொல்றாரு. அது எப்படிப்பட்டதுன்னா, ஆனா இவ்வளவு தூரத்துக்கு கிரியேஷன் ஆயிருக்க, இந்த ஹோல் பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆயிருக்கிறது. இந்த கிரியேஷன் வேர்டு ராங். கிரியேஷன் என்ன அர்த்தம்? கிரியேட் பண்றது கிரியேஷன். இது எதையும் கிரியேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டேன் நான். கிரிமினேஷன் வேணா பண்ண முடியும், கிரியேஷன் பண்ண முடியாது. மேனிபெஸ்டேஷன் அதுதான் கரெக்ட் வேர்டு. இது எப்படி மேனிபெஸ்டேஷன் ஆயிருக்கிறது அப்படின்னா, இது பரமேஷ சக்தி. பரமேஷ சக்தி. சோ இதுக்கு ஒரு பவர் இருக்கு, சக்தி இருக்கிறதுப்பா. அது எனி சக்தி ஒரு சக்திமான் இருக்கணும். ஓகே, சக்திமான் இல்லாம சக்தி வெளியில பட முடியாது. ஓகே, இப்ப ரைட்டிங் பவர், சோ அதனுடைய ஃபேக்கல்டிஸ் ரைட்டரை சார்ந்து இருக்கு. ஹியரிங் இருக்க, அது என்ன சார்ந்து இருக்கு? நீங்க கேட்கறது உங்களை சார்ந்து இருக்க. ஓகே, எது இருந்தாலும் அத எனி பவர் அதை சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட், இண்டிபெண்டன்ட் கிடையாது, அது டிபெண்ட். ஓகே, சரத் பவார் பவர் தான். சரத் பவார் எதை டிபெண்டா இருக்கு? பிரைம் மினிஸ்டர் இல்ல. பிரைம் மினிஸ்டருக்கு பேக்ரவுண்ட் பியாண்ட் த பிரைம் மினிஸ்டர் சார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி எவ்ரி ஸ்தூல சூக்ஷ்மம் பியாண்ட் அது சக்தி இருக்கிறது. ஓல் பவர் பரமேஸ்வர சக்தி எதை சார்ந்து இருக்குன்னா சைத்தன்யத்தை சார்ந்து இருக்கிறது. அந்த சைத்தன்யம் பிரம்மன், ஆத்மா. அந்த சைத்தன்ய ஆத்மா பிரம்மனை பத்தி நம்ம விவரமா பின்னாடி பார்க்க போறோம், டீட்டெயிலா. அப்ப அது பாத்துக்கலாம். இங்க என்னன்னா, அந்த பரமேஸ்வர சக்தி தான் இங்க மாயா சக்தியா கிரியேஷனா நமக்கு டெவலப் பண்றது. அப்போ எது ஒண்ணு சார்ந்து இருக்கோ அது சுதந்திரமற்றது. இந்த பரமேஸ்வர சக்தி மாயா சக்தி அது சொல்றமே, அது எப்படிப்பட்டதுன்னா, எனி சக்தி சுதந்திர சத்தா நாஸ்தி. ஓகே, சுதந்திர, அதுக்கு சுதந்திரம் கிடையாது. அது அதுக்கு பின்னாடி சைத்தன்யத்தையோ கான்சியஸ்னஸ் அதை சார்ந்து இருக்கிறது ஒரு சக்தியும். அப்போ இந்த மேட்டர் இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஓகே, இது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இங்க சொல்லிட்டு இருக்கோம்னா, சயின்ஸ் மேட்டரை டிபெண்ட் பண்ணி எனர்ஜி டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? இந்த ஹோல் மேட்டர் எனர்ஜி ரெண்டுமே சைத்தன்யத்தை கான்சியஸ டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றோம். ஆக இதுக்கு சுதந்திர சத்தா கிடையாது, இதுக்கு எக்ஸிஸ்ட் கிடையாது, நான் எக்ஸிஸ்ட் அப்படின்னு இந்த சக்தி பத்தி சொன்னார். ஓகே, இதுதான் காரணம், காரண அவஸ்தை பத்தி சொல்றோம். ஓகே, கொஞ்சம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்தா கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதனால இந்த மேட்டர் இண்டிபெண்டன்ட் கான்சியஸ் சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரெய்னி பினாமினல் அப்படி சொல்றது இல்ல, நியூரோ இருக்கு சேர்ந்திருக்கு நம்மளுடைய ஒவ்வொரு பவரும் அப்படி சொல்றோம். அதுல நம்ம என்ன சொல்றோம்னா, வேதாந்தத்துல இது முழுக்க முழுக்க ரிவர்ஸா சொல்றோம். எனி மேட்டர் சக்தி இந்த யூனிவர்ஸ் அப்பியரன்ஸ் ஆகிறது, டிசப்பயர் ஆகிறது. அப்பியரன்ஸ் அண்ட் டிசப்பயர். இதை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா கான்சியஸ பேஸ் பண்ணிருக்கிறது. ஓகே, so all this potential manifest and the universe, அதுல இந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம் யூனிவர்ஸ் முழுக்க
கான்சியஸ் சார்ந்து இருக்கு. இது சாஸ்திர ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அண்ட் ஆல் அதர் சயின்ஸ் வந்து மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணிருக்கிறது, மெட்டீரியல் சயின்ஸ். சோ வேதாந்த சொல்றது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஓகே, சோ இது மெட்டீரியல் பேஸ் பண்ணிருக்கிறது. இது வந்து என்ன சார்ந்து இருக்கு? கான்சியஸ் சார்ந்து இருக்கிறது. ஓகே, இந்த கான்சியஸ் சார்ந்து இருக்குன்னு சொன்னா அதை எப்படி பார்க்க முடியும்? ஸ்தூல இந்த இந்திரிய அகோச்சரம் சொன்னோம் இல்லையா, அதனால கண்ணுலயும் காதுலயும் மூக்குலயும் வாயிலையும் 5 சென்சஸ் மூலியமா இத கண்டுபிடிக்க முடியாது. இது பிரத்யக்ஷம் கிடையாது, இது அனுமானமும் கிடையாது. பிரத்யக்ஷம் கிடையாது, அனுமானம் கிடையாது. இது எங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உபனிஷத் தான் இதுக்கு பிரமாணம், சப்த பிரமாணம். 3வது பிரமாணம் இருக்கு, அந்த விஷயத்துல தான் இத சொல்ல முடியும். ஓகே, அப்ப பரமேஸ்வர சக்தி ஜாக்கிரத அவஸ்தையில நமக்கு எல்லாம் மேட்டர் எல்லாம் தெரியறது, சுஷுப்தி அவஸ்தையில ஒடுக்கமாகிறது. அந்த அவஸ்தையிலிருந்து இது வர்றதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மேட்டர் எனர்ஜி அது கான்சியஸ் சார்ந்து இருக்கிறது அர்த்தம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அனாதி அவித்யா. சோ இது அனாதி. அனாதினா என்ன அர்த்தம்? இதுக்கு தோற்றம் கிடையாது, இது பிகினிங் கிடையாது. இது எப்ப வந்தது? இந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம் அண்ட் வியக்த அவ்வியக்தம் எப்ப வந்தது, எப்ப தொடங்குச்சு? அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அப்படி இல்லையா? அப்போ இத இன்ஃபரன்ஸ் வச்சுட்டு சொல்ல முடியும். ஓகே, அனுமானத்துல சொல்லலாம். யாருக்கு ஒருத்தருக்கு பிரில்லியண்டா இருக்காங்களோ அதுல இருந்து சொல்ல முடியும், இல்லைன்னா இத சொல்ல முடியாது. அப்ப அனாதின்றது பிகினிங்லெஸ். ஓகே, சரி. இது எப்படி வருது? இப்போ இது இருக்குன்னு சொன்னேன், இந்த ஹோல் பில்டிங் வந்திருக்குன்னா எல்லா பில்டிங்கும் இது ஏற்கனவே உள்ள விஷயத்துல இருந்து மாடிஃபை பண்ணப்பட்டு, இரும்பு இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு இருக்கு, சிமெண்ட் கல்லு இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்? மாடிஃபை பண்ணிருக்கோம். ஓகே, அது போல எல்லா மேட்டரும் சரி. இந்த அனாதி அவ்யக்ஷ சக்தி, இந்த கிரியேஷன் மேட்டர் இருக்க, அது வந்து ஓகே. சோ இது யார் கிரியேட் பண்ணல? கிரியேட் பண்ணிருந்தா யாராவது ஒருத்தர் கிரியேட் பண்ணா அதுக்கு ஆரம்பம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எனி கிரியேஷன், இதுக்கு நமக்கு இந்த பில்டிங் ஆரம்பத்துக்கு ஒரு நாள் இருந்தது. ஓகே, அதுதான் இந்த இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் வேற சொன்னோம். இப்ப ஆரம்பம் இருக்கிறது. யாராவது மனுஷனால உருவாக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஆரம்பம் இருக்கு. இந்த ஹோல் கிரியேஷன் வந்து அதுக்கு ஆரம்பம் கிடையாது, ஏன்னா அதுக்கு கிரியேட்டர் கிடையாது. அதனால இது அனாதி அப்படி சொன்னோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவித்யா. இந்த காரண பிரபஞ்சத்துக்கு அவித்யான்னு பேரு. அவித்யான்னா நமக்கு ஏற்கனவே அவித்யான்னா இக்னோரன்ட்னு வச்சிருக்கோம், அறியாமை. இங்க வந்து அறியாமை கிடையாது. சோ அறியாமைன்றது மைண்டோட கண்டிஷன் ஆஃப் மைண்ட். அறியாமை. இங்க என்ன சொல்றோம்? அவித்யானா காஸ் ஆஃப் மைண்ட். மைண்டோட எது காரணமோ அதுக்கு பேரு அவித்யா, கண்டிஷன் ஆஃப் மைண்ட் கிடையாது. ஓகே, அப்படின்னா இந்த மைண்ட் டெக்னிக், இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அவித்யான்றது ஒரு இங்க எல்லா வேர்டும் டெக்னிக்கல் வேர்டு. நம்ம ரெகுலரா பழக்கத்துல இருக்கிற இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம். அதனால ஒரு வார்த்தையும் இத 10 தடவை கேட்டா தான் புரியும். திருப்பி இத சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி? திருப்பி பல விதத்துல கேட்கும் போது புரியும். இந்த காரண பிரபஞ்சத்தை, காரண சரித்தை இப்பதான் டீட்டெயிலா உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இப்பவே புரிஞ்சிடும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அந்த கான்பிடன்ஸ் நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி, புரிஞ்ச மாதிரி இருந்தா போறோம். ஓகே, சோ அவித்யா இது வந்து இந்த பரிபாஷா, அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு. சோ அது என்ன சொல்லலாம்? அவித்யானுடைய ரூட் வித்துனா
எது ஒண்ணு எக்ஸிஸ்டன்டா இருக்கிறதோ அதுக்கு பேரு வித்யதே இது வித்யா. எது ஒண்ணு எக்ஸிஸ்டன்ட் இருக்கிறதோ அதுக்கு பேரு வித்யான்னு பேரு. ஓகே, சோ எது ஒண்ணு எக்ஸிஸ்ட் இல்லையோ அதுக்கு பேரு அவித்யா. வித்யாவுக்கு ஆப்போசிட் என்ன? அவித்யா. சோ வித்யா மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ட், அவித்யா மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஓகே ஓகே, இப்ப உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். இப்ப இது டேபிள் வச்சுக்கோங்க. இது டேபிள் தானே? டேபிள். இந்த டேபிள் எக்ஸிஸ்டா நான் எக்ஸிஸ்டா? ஓகே, டேபிள் எக்ஸிஸ்டா நான் எக்ஸிஸ்டா? டேபிள் நான் எக்ஸிஸ்ட். எது எக்ஸிஸ்ட்? வுட் எக்ஸிஸ்ட். வுட் தான் எக்ஸிஸ்ட். ஓகே, ஏன்னா இப்போ வெயிட் டேபிளுக்கா அல்லது வுட்டுக்கா? இந்த மரத்துக்கு வெயிட் இருக்கா அல்லது டேபிளுக்கு வெயிட் இருக்கா? மரத்துக்கு தான் வெயிட். தான். அதனால இது நான் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் நேம் அண்ட் ஃபார்ம். நாம இது பேர் தான் இருக்கிறது டேபிள்னு. ஆனா இதுக்கு ஒரு உண்மையிலேயே இதுக்கு எக்ஸிஸ்ட் கிடையாது. தான். இது அவித்யா. டேபிள் பேரு அவித்யா. நீங்க போட்டிருக்க நகைக்கு பேரு அவித்யா. நகை அவித்யா, கோல்டு அவித்யா இல்ல. கோல்டு ட்ரூத். ஓகே, நான் என்கிட்ட நீ நகையை கொடுத்துரு, கோல்டு கொடுத்துரு, நீ நகையை வச்சுக்கோ அப்படின்னா ஓகே அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால சோ இது பானை களிமண் இருக்கு. பானைன்றது அவித்யா, களிமண் சத்யா. ஓகே, வித்யா எக்ஸிஸ்ட். களிமண் எக்ஸிஸ்ட், அதுல இருக்க பானை நான் எக்ஸிஸ்ட். அதுக்கு சார்ந்து கிடையாது. ஓகே, சரி. அதனால என்ன சொல்றது, சம்ஸ்கிருத வார்த்தையில என்ன சொன்னா, ஸ்வதஹ ந வித்யதே இது அவித்யா. ஸ்வதஹ ந வித்யதே இது அவித்யா. எது தானாக இருப்பதில்லையோ, இண்டிவிஜுவலா இருக்கிறது இல்லையோ, அதுக்கு பேரு அவித்யா. ஆமா, நான் எங்க ஆத்துக்காருக்கு தான் சார்ந்திருக்கேன், நான் அவித்யா. கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் தான் அவங்களோட சார்ந்திருக்கேன். எப்படி சொன்னாலும் அவித்யா தான். சில பேர் வீட்டுல 2 பேரும் சேர்ந்து அவங்க மாமியார் கிட்ட சார்ந்திருப்பாங்க. 2 பேரும் அவித்யா, நான் எக்ஸிஸ்ட். அவங்க வரவு செலவுலாம் அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க போய் கையை கட்டின்னு நிக்கணும். நான் எக்ஸிஸ்ட். புரியுதா? ஸ்வதஹ ந வித்யதே இது அவித்யா. ஓகே, அப்போ இந்த மேட்டருக்கு எனி மேட்டர் சப்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, எனி மேட்டருக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, ஆல் மேட்டர் சார்ந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவித்யா மீன்ஸ் நான் எக்ஸிஸ்ட். எது எக்ஸிஸ்ட் இருக்கோ அதுதான் வித்யா, அதுதான் சத்து. ஓகே, இந்த ஹோல் குளோப் இருக்க, வேர்ல்டு முழுக்க இந்த சாலிட் இது இருக்க குளோப் முழுக்க நான் எக்ஸிஸ்ட். அதை எதை சார்ந்திருக்கு? கான்சியஸ் சார்ந்திருக்கு. வித்தவுட் கான்சியஸ் நோ குளோப். ஓப்பா, இவ்வளவு சாலிட் ஐட்டத்தை எப்படி மறைச்சிட முடியும்? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது இல்லையா? ஆல் எலிமெண்ட்ஸ் முழுக்க டிபெண்டன்ட் இருக்கு. அதனால இது எப்படி முடியும்? எப்படி முடியும்னா, ஆல் மேட்டர் ஒன்லி நாம ரூப மாத்திரம் தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு வரோம். அது நமக்கு புரியறதில்ல. ஓகே, எப்படி புரியறதில்ல? எப்போ நீங்க ட்ரீம் கனவு காண்றீங்களோ அப்ப புரியும். இன்னும் மூச்சுன்னு இருக்கும்போது புரிய மாட்டேது. ட்ரீம் காணும் போது எப்படி புரியும்? ட்ரீம் காணும் போது புரியாது, அந்த ட்ரீம் விசாரிச்சா புரியும். இந்த ட்ரீம்ல சாலிட் மவுண்டன், சாலிட் ரிவர், சாலிட் சமுத்திரம் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த நீங்க கனவுல இருக்கிற அந்த பஞ்சபூத 5 எலிமெண்ட்ஸ் சாலிட் ஐட்டம் எதை சார்ந்திருக்கு? என்ன சார்ந்திருக்கு? ஓகே, என்ன சார்ந்திருக்கு? அதனால அது சார்ந்திருக்கு. நான் முடிச்சுட்ட பிறகு அவ்வளவு டிசப்பையாது, டிசால்வ் ஆயிடுறது.
புரியுதா? அதுதான் காரணம். ஓகே, அப்போ ஹோல் மேட்டர் நாம ரூபம் ஒன்லி. சரியா? அப்ப இதுக்கு பேரு அவித்யா அப்படி சொல்றோம். அவித்யா மீன்ஸ் இங்க இக்னரண்ட் இல்ல, அவித்யா மீன்ஸ் நான் எக்ஸிஸ்ட். எது நான் எக்ஸிஸ்டோ அவித்யா. இந்த அவித்யாவுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்ல போறோம். புரியுதா? அவர் சொல்ல போறாரு ஒன்னு தனித்தனியா டீட்டெயிலா சொல்ல. இங்க இன்ட்ரோடக்ஷன் தான். இன்ட்ரோடக்ஷனே புரியலையே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தனியா ஒரு ஸ்லோகம் 4 வரி சொல்ல போறாரு, அங்க விவரமா பாத்துக்கலாம். இங்க ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லிட்டு வரோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். இங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அவித்யான்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும், பரமேச சக்தின்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் காரண பிரபஞ்சத்தை சார்ந்தது. அது இப்ப புரிஞ்சுட்டா போறோம், இவ்வளவு புரிஞ்சுட்டா போறோம். சரி, அதுக்கப்புறம் எப்படியா இந்த காரண பிரபஞ்சம், அப்படி காரண சரீரம், காரண பிரபஞ்சம், காரண அவஸ்தா, அதுதான் கரெக்ட். காரண அவஸ்தா, காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம் எப்படி இருக்கு? திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகா. சோ மாயா, அவ்யக்தம், அனாதி, அவித்யா இஸ் காரண சரீரம். ஓகே, காரண சரீரம். காரண சரீரம் சொன்னாலும் ஒண்ணுதான், காரண பிரபஞ்சம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா அங்க விவஸ்தை கட்ட நிலையில இருக்கிறது. ரெண்டும் ஒன்னா இருக்கிறது. எது வேணா சொல்லிக்கலாம். நம்மளையே சொல்லிப்போமே, காரண சரீரம் இப்படிப்பட்ட இருக்கிறது அப்படி. அப்போ இந்த திரிகுணாத்மிகா டீடைலா அதுக்கு இந்த திரிகுணாத்மிகா முதல்ல என்னன்னதுன்னா நமக்கு தெரிஞ்சுதான். தமசு, ரஜஸ், சத்துவ. இந்த தமசு, சத்துவ, ரஜஸ் ஒன்னொன்னுக்கு தனித்தனி ஸ்லோகம் சொல்ல போறாரு. தமச எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்லோகம், ரஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்லோகம், அப்படி தனித்தனியா சொல்ல போறாரு. இங்க ஒரு 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 குறிப்பு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன குறிப்பு அது? சோ இந்த மாயா சக்தி, காஸ் ஆஃப் யூனிவர்ஸ், ஆல் ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டஃப் திரிகுணாத்மிகால ஃபங்க்ஷன் பண்றது. இந்த ஹோல் யூனிவர்ஸ் எதுல ஃபங்க்ஷன் பண்றதுன்னா இந்த 3 ஃபேக்கல்டிஸ்ல ஃபங்க்ஷன் பண்றது. இப்ப முன்னாடி என்ன சொன்னீங்க? அவ்யக்தம்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னீங்க. இங்க என்ன சொல்றீங்க? 3 குணாஸ்ல ஃபங்க்ஷன் பண்றதுன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல ஒருத்தர் குழப்ப முடியாது. புரியுதுதான்? இங்க நமக்கு வெளியில 3 குணாஸ்ல நீ ஃபங்க்ஷன் பண்றத வச்சுண்டு அங்க 3 குணாஸ் அவித்யான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். சரி, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? காரண குணே குணஹா காரிய அனுவர்த்தத்தே அனுவர்த்தந்தே. காரண குணஹா காரிய அனுவர்த்தந்தே. ஓகே, காஸ்ட்ல என்ன இருக்கிறதோ அதில் தான் எஃபெக்ட்லயும் இருக்கும். ஓகே, இப்போ தோசை பிரவுன் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த தோசை சாப்பிடும் போது தெரிஞ்சிடும். என்ன மாத்திட்டியா? அது கோதுமை தோசை. ஓகே, அந்த காரணம் என்ன இருக்கிறதோ அதுதான் அதுல முழுக்க வியாபிச்சிருக்கும். காரண குணஹா காரிய அனுவர்த்தந்தே. ஓகே, புரியுதுல்லப்பா? கோதுமை தோசை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. இது லா. லா என்னன்னா எது காரணத்துல இருக்கிறதோ அதுதான் காரியத்துல இருக்கும். காரணத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் காரியத்துல. காஸ்ட்ல என்ன இருக்கிறதோ எஃபெக்ட்ல அதுதான் இருக்கும். ஓகே, அதனால இந்த ஹோல் பிரபஞ்சத்துல திரிகுணாத்மிகால ஃபங்க்ஷன் பண்றது எதுவோ அதுதான் இந்த விஷயமா இருக்கு. எப்படி ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னா இது கிரியா சக்தி, ஆக்டிவிட்டிஸ் பண்றது. ஆக்டிவிட்டிஸ் கிரியா சக்தி அப்படி சொல்றோம். ஓகே, மாயா 3 குணாஸ், அதுல ஒரு சக்தி கிரியா சக்தி, அது ஆக்டிவிட்டிஸ். இன்னொரு சக்தி என்ன? இன்னொரு சக்தி பேரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி பேரு ஞான சக்தின்னு பேரு. ஞான சக்தி, நோயிங் பவர். ஓகே, மூணாவது என்ன சொல்லிடுவான்? எப்ப கிரியா சக்தி ஞான சக்தி சொல்றவன் மூணாவது என்ன சொல்லிடுவான்? இச்சா சக்தின்னு சொல்லிடுவான். இங்க இச்சா சக்தி கிடையாது, திரவிய சக்தி. ஓகே, திரவிய சக்தினா என்ன அப்படின்னா எனர்ஷியா. எனர்ஷியா டல் ஸ்டேட்.
அது வந்து அது எப்படி இருக்குன்னா அது கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல இருக்கிறது. இப்ப நமக்கு நம்ம மனுஷங்கள ஞான சக்தி பிரதானமா இருக்கிறது. ஞான சக்தி நமக்கு பிரதானமா இருக்கிறது. ஆனா கீழே நம்மளை விட கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு போக 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 ஞான சக்தி கம்மியா இருக்கிறது. செடி கொடிகள்லாம் இனர்ஷியல் லெவல்ல இருக்கிறது. ஓகே, டல் நிலையில இருக்கிறது. நாம காலையில எழுப்பி விட்டோம்னா என்ன ஸ்டேஜ்ல இருப்போம்? இந்த இனர்ஷியா லெவல்ல தான் இருப்போம். சம்டைம்ஸ் ஷேவிங் இதுவே அந்த பக்கத்துல பார்த்து அதுதான் பக்கத்துல பார்த்து வைக்க கூடாது. ஷேவிங் கிரீமியும் ஒருத்தர் பழுத்து வச்சுட்டான். அது மாத்திரம் ஒரு பக்கம் அவனுக்கு எனர்ஜியலா இருக்கான். ஆனா இன்னமும் டிஃபரெண்ட் தெரியுது. அவ்வளவுதான். அவனுக்கு 1 hour 2 hours கழிச்சு ஒரு சுய நிலைக்கு வருவான். அப்பதான் நம்ம என்ன பண்ணினோன்ற ஒரே வாய் நிறைய கொப்பளிச்சுகள் வரும். இது நுரை நிறைய வரும். இது நல்ல நுரை வந்திருக்கேன். அவன் அம்மா நறுக்குன்னு கொட்டி என்னத்தை தேய்ச்சடா, இவ்வளவு நுரை வராதுடா, போய் பாரு. அவனு பார்த்தா இப்ப என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அது எனர்ஜியா ஸ்டேட். அது ஓகே. அதனால இப்படி இருக்கிறது. இதுக்கு பேரு நம்ம திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகா அப்படின்னு சொல்றேன். திரிகுணாத்மிகா 3 நிலையில இருக்கிறது. இந்த காரண குண குணகா காரிய அனுவர்த்தந்தே. அது எது இருக்கிறதோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு இது இருக்கிறது. இப்ப திரவிய சக்தி நமக்கு இருக்கிறது. இந்த தாவரங்கள்லாம் ஆல்மோஸ்ட் எனர்ட் நிலையில தான் இருக்கிறது. ஆனா எனர்ட்னு சொல்ல முடியாது. எனர்ட் நிலையில இருக்கிறது சொல்லலாம். அது மோஸ்ட் நினைச்சுக்கலாம். ஓகே, நமக்கு அனிமல்ஸ்க்கு எல்லாம் கொம்பு இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு நம்மள ஒரு நிமிஷம் யானை நம்மள ஒல்லியா இருப்பாங்க. என்ன சொல்றது? நட எடா வள சொல்லுவான். ஆனை பார்க்க என்ன சொல்லுவான்? அது மறந்து போச்சு. அது கேரளத்துல அது எடத்தானே வளத்தானே எடத்தானே வளத்த அவரு இப்படி இருப்பாரு. அவரு பூனை யானை கேட்கும். ஏன்னா யானைக்கு எனர்ஜி சக்தி, மனுஷனுக்கு ஞான சக்தி பிரதானம். புரியுதுல? அதனால அவ்வளவு பெரிய சிங்கம் புலி கரடை கூட கூண்டுல அடிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு ஞான சக்தி கூட ஜாஸ்தியா இருக்கிறது. அதனால இது புரியுது. இப்ப டேபிள் கல்லு இதெல்லாம் எனர்ஜி சக்தி புரியுதுல? இப்ப சப்போஸ் இதுவே ஞான சக்தி நிறைய அடிச்சுன்னு வச்சுக்கோ, என் மேல வைக்காத சொல்லும். அதனால இது ஜடமா இருக்கிற வரைக்கும் குட், இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அந்த ஜட வஸ்துக்கு பேரு திரவிய சக்தி. அப்ப 3 சக்தி இருக்கிறதுக்கு பேரு, இந்த ஃபேக்கல்டிஸ்க்கு பேரு திரிகுணாத்மிகா சக்தி. அப்ப சத்துவ குண ரெப்ரசன்ட் ஞான சக்தி, ரஜோ குண ரெப்ரசன்ட் கிரியா சக்தி, தமோ குண ரெப்ரசன்ட் திரவிய சக்தி, திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயா எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். பழைய நூல்ல, பழைய ஒரு குட்டி நூல் ஒண்ணு கொடுத்து படிச்சிருப்பான். அதுல என்ன படிச்சோம்? பிரம்ம ஆத்ஸ்ரியா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. அஸ்திகி எங்க படிச்சிருக்கோம்? தத்துவ போதத்துல. குட்டி புக்கு வேற ஒரு அனுமானம் பண்றதுக்கு சொல்லிட்டேனே. சத்துவ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி அப்படி சொல்றேன் அங்க. ஓகே, இங்க அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு? நம்ம மாயா விட்டுட்டோம். இங்க மீதி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரோம். பரா, இங்க பரா இருக்கா? இங்க திரிகுணாத்மிகா பரா. பரா மீன்ஸ் சுப்பீரியர். எதை விட சுப்பீரியர்? ஆத்மா விட சுப்பீரியர் கிடையாது. ஆத்மா சுப்பீரியர். ஆத்மா விட இந்த மாயா சக்தி இல்ல காரண சக்தி சுப்பீரியர் சொல்லக்கூடாது. ஏன் சுப்பீரியர் சொல்லக்கூடாது? ஏன் சொன்னா என்ன பொறுத்து ஒழிஞ்சு போறது? இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்திருக்கு, கான்சியஸ் சார்ந்திருக்கு. அதனால அது ஆத்மாவை இங்க கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. ஆனா இந்த மாயா சக்தி ஓல் பிரபஞ்சம் முழுக்க ஆட்டி படைச்சுட்டு இருக்க. என்னன்னுமா நமக்கு படுத்துறத
ஏன் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்க மாட்டேத? அப்ப அதனுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தியும் சுப்பீரியர் சக்தி தான் அதுக்கு சொல்ல வருது. அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சத்தினுடைய மாதாஜி அம்மா யாரு? மாயா மாதா, மாயாஜி தான். மாயாஜி தான் ஃபுல்லா உண்டாக்கி இருக்கா. அப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன? அதனோட குழந்தை. ஓகே, அப்போ இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த மாயாவோட பவரும் இருக்கும் இல்லையா? அம்மா மாதிரி உச்சி வச்சுட்டு வந்திருக்கு பாரு, அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸ் மாயாவோட சக்தி. மாயாவோட மாயா பெற்றோர்னா இது இந்த ஜகத் அதனுடைய குழந்தை சொல்லலாம் இது. அப்போ அதனால ஆத்மா இருக்க அது ஈஸ்வர சொல்ற பராத்பரா. இது பரா, அது பராத்பரா. ஓகே, அதுக்கு பராவுக்கும் பரா, உயர்ந்ததுக்கும் உயர்ந்தது அது. அதனால அப்படி சொல்றாங்க. அதனால இந்த மாயா வெரி வெரி டிஃபிகல்ட் சமாச்சாரம் தான். அதனால கீதையில கிருஷ்ணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, மம மாயா துரத்தையா, என்னுடைய மாயா அவ்வளவு சுலமா நீ கண்டுபிடிச்சிட முடியாது, ஜெயிச்சிடவும் முடியாது. ஓகே, பகவான் நாராயணன் கிட்ட மாயானா என்ன அப்படின்னு நாரதர் கேட்கிறார். மாயானா எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், முதல்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு கொண்டு வர. ஒரு விஷயம் நமக்கு கியூரியாசிட்டி இருந்துன்னு வச்சுக்கோ, அப்ப எது சொன்னாலும் செய்வோம். இந்த பையங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன சொன்னாலும் செய்வான் அந்த ஒரு வாரத்துக்கு. இந்த பேரண்ட்டும் அப்ப என்னெல்லாம் வேணுமோ அந்த பையன் கிட்ட பண்ணிப்பாங்க. அந்த தீபாவளி ஒட்டி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது மாதிரி நாரதர் உடனே ஓடி பண்ணார். ஓடி போய் தண்ணி கொடுக்கறதுக்கா ஒரு பக்கத்துல குடிசையில போனா அங்க ஒரு அழகான பெண் இருந்தா. வந்த தண்ணிய மறந்துட்டான். கந்தர்வ முறையில கல்யாணம் பண்ணிக்கலாமா சொன்னாங்க. ஓகே, நான் அவளும் சொல்லிட்டான். ஒரு கல்யாணம் ஆச்சு, குழந்தையாச்சு, ஏகப்பட்ட குழந்தை குச்சலர் மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அந்த ஊர்ல மோர்வி பிளட் வந்துருச்சு. ஒரே பிளட் எங்க பார்த்தலாம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு போறது. இந்த குழந்தைய பிடிக்கிறான், ஒய்ஃப பிடிக்கிறான், எல்லாம் அடிச்சுட்டு போறது. இது எல்லாத்தையும் பிடிக்கும் போது ஒரு குழந்தைய வெள்ளத்துல அடிச்சுட்டு போறது. அடிச்சுட்டு போகுது, எதையும் பிடிக்க முடியல. ஒரே துக்கத்துல எல்லாம் கை விட்டு போச்சு. அப்படியே பாக்குறான். நாரதா, தண்ணி கேட்டனே, சும்மா இருங்கயா, நானே எங்க குடும்பத்தை இழந்துட்டு நான் தவிச்சுட்டு இருக்கேன், இன்னும் தண்ணி கேட்கிறாரா? நாரதா, சுவாமி இப்ப நடந்ததெல்லாம் என்ன? அதுதான் மாயா. மாயா காட்டிய ஒரு சும்மா ஒரு சாம்பிள் காட்டினேன். அதனால இது ராமகிருஷ்ணர் சொல்லுவார் அந்த கதையை அடிக்கடி. மாயாவோட சக்திய நீ விளக்க போனீங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாதப்பா. இங்க தெய்வி நேயச குணமயி மம மாயா துரத்தையா மாமேவேய பிரபத்யந்தே மாயாமேதாம் தந்திதே அப்படி சொல்றார் பகவத்கீதையில. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான அற்புதமான 3 குணங்களால என்னுடைய மாயையை கடப்பதற்கு அரிதானது. என்னுடைய மாயையில 3 குணங்களால் ஆக்கப்பட்ட இந்த ஹோல் யூனிவர்ஸ் டெவலப் பண்றது, அந்த மாயையை கடக்கிறது அரிதானது, ரொம்ப கடினமானது. ஆனா யார் ஒருத்தர் என்ன அடைக்கலம் புகுகிறார்களோ, என்ன அடைக்கலம் புகுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கைலாஸ் வகுப்புக்கு நான் என்ன சொல்றேனோ அதை புரிஞ்சுக்கணும்ன்றாரு. புரியுதா? டேய், நான் சொல்றத புரிஞ்சுக்கடா அப்படி சொல்றோம்ல. வீட்லயே வெளியில நான் சொல்றத புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். கிருஷ்ணன் சொல்றாருன்னா என்ன புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம்? அவர் அர்ஜுனனுக்கு நிமித்தமா சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டா மாயையே கடக்க முடியும், இல்லாட்டி மாயைக்குள்ளே இருப்போம், அது தெரியாது. ஓகே, அதனால அப்பதான் இதை கடக்க முடியும் அப்படின்றத சொல்ற. அப்போ மாயா, அவ்யக்தம், அனாதி, அவித்யா, திரிகுணாத்மிகா, இப்படி ஒரு சில பேரெல்லாம் காதுல விழுந்திருக்கு. ஓகே, மீது ஒன்னும் பிரவருத்தி அங்க நடந்திருக்காது. நம்ம அந்த காரணத்துல என்ன நடந்திருக்கோம்? இப்படிலாம் ஒரு பேரெல்லாம் இருக்கிறது. அதுக்கு பேரு காரண சரீரம்.
இந்த காரண சரீரத்துல எப்படிப்பட்ட அவஸ்தையில இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்குன்றது புரிஞ்சுட்டோம். ஓகே, அப்புறம் என்ன சொல்றது? காரியானுமேயா அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ஓகே, இந்த காரியானுமேயா சொல்றது இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னதா விசிபிளா இருக்கிறது எல்லாமே அன்விசிபிள் ஃபார்முக்கு போயிட்டு வருது. மேனிபெஸ்டேஷன்லாம் அன்மேனிபெஸ்டேஷன் போயிடும். இத போயிட்டு வர்றத நாம் எப்படி அங்க இருக்கிறதுன்றத எப்படி சொல்ல முடியும்? பிரத்யட்சத்துல சொல்ல முடியாது. பிரத்யட்சத்துல சொல்ல முடியும்னா எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ்ல பண்ண முடியும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அனுமானம் பண்ண முடியும் அப்படி இருக்கிறது. அதனால இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கேண்டில் பர்ன் நத்திங் இஸ் லாஸ். கேண்டில் பர்ன் நத்திங் இஸ் லாஸ். ஓகே, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் டோட்டலா அழிக்க முடியாது, பார்ஷியலா அதை அழிக்க முடியும். பார்ஷியலா அழிக்கிறது மீன்ஸ் மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ அப்படி இருக்கிறது எதுவோ அதுதான். சோ ஆல் இந்த எல்லா ரெசல்யூஷன் ஆயிடுறது இல்லையா இந்த பிரபஞ்சம் முழுக்க அவ்யக்த ஃபார்ம்ல. அந்த அவ்யக்த ஃபார்ம்ல இருக்கிறது டோட்டலா அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து இந்த டெஸ்க வந்து எரிச்சோம்னா என்ன ஆயிடுறது? ஆஷ், சாம்பல் ஆகிறது. ஓகே, அந்த சாம்பலை என்ன செய்யலாம்? திருப்பி அதை மாடிஃபை பண்றது. சாம்பலை அழிச்சோம்னா அது எர்த்தோட கலக்க வைக்கலாம், பூமியோட இரண்டரை கலக்கலாம். இந்த பூமி அண்டச்சராச்சரங்கள் எல்லாம் நாசம் பண்ணினா அது எப்படி ஆகும்? அது எனர்ஜி ஃபார்ம்ல சேஞ்ச் ஆகும். ஓகே, எப்படி எனர்ஜி ஃபார்ம்ல போய் சேர முடியும்? அந்த ரிலேட்டிவ் தியரி போய் படிங்க உட்காந்து ஏதாவது சயின்ஸ் லேபரேட்டரியில. சோ அதனால ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகும், அவ்யக்த ஃபார்ம்ல போகும். ஓகே, இப்படி ஃபர்ஸ்ட் லெவல்ல சோ அந்த நியூக்ளியர் எக்ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, கன்வெர்ட் டு எனர்ஜி ஃபார்ம். ஓகே, இது கன்வெர்ட் டு எனர்ஜி ஃபார்ம். ஹோல் என்டையர் யூனிவர்ஸ் கம்ப்ளீட்டா அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல சொல்றோம். இது காரியானுமேயா. இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு அதுல இருந்து விஷயத்தை கண்டுபிடிக்கணும். செகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். என்ன? நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். சோ இல்லாததுல இருந்து இல்லாதது வராது, எதுவுமே வராதுன்னு அர்த்தம், ஒன்னும் வராது. ஓகே, சோ நத்திங். இப்ப வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிளாத் இருக்கு, ஷர்ட் இருக்கு. இந்த ஷர்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கிறது? கிளாத் டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த கிளாத் எதை டிபெண்ட் பண்ணிருக்கிறது? நூல். அந்த நூல் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அப்படியே நீங்க போனீங்கன்னா அவ்யக்த ஃபார்ம், கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலைக்கு போகும். ஓகே, சோ இதுதான் அவ்யக்த ஃபார்ம் இருக்கும். சோ எது ஒண்ணு இருக்கிறதோ ஸ்தூலமா அது வந்து அந்த காரண அவஸ்தையில பிறகு. சாதெல்லாம் இருந்துன்னா அதுக்கு ஒன்னு ரேட் இருக்குது. எண்ணெய்க்கு இவ்வளவு ரேட்டு, பருப்புக்கு என்ன ரேட்டு, அதெல்லாம் வாங்கி விசிபிளா இருக்கிறதெல்லாம் நமக்கு செய்யறது எதுவோ இருக்கிறதோ அந்த அதுல இருந்து வந்திருக்கிறது. சாப்பாடு சாதாரண வந்துள்ள ஒரு பையன் சொன்னா மம்மி நீ போயிட்டு வா அப்படின்னு. ஏய் நான் இல்லாம நீ எப்படி சமாளிச்சுப்ப? குழந்தை டோன்ட் வரி, போன வாரம் மாதிரி சமாளிச்சுப்ப. இப்படி போன வாரம் சமாளிச்ச? ஃப்ரிட்ஜ் எனக்கு கொடுத்துரும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், குட்டி பையன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து திறப்பான். அவன் வந்து 2 நாளைக்கு செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிட்டா ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு. நீ ஃப்ரிட்ஜ் திறந்து உனக்கு வேண்டியதை சாப்பிட்டுக்கோ டயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வாரம் நான் போயிட்டா சில சமயம் சொல்லுவாங்க குழந்தை மிரட்டுவாங்க, நான் போன நீ அவஸ்தைப்படுவேன், நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு தெரியும். இந்த டைலாக் வீட்டுக்கு இருக்கும், எல்லா வீட்டுக்கும் இருக்கும். நாளைக்கு நாம பெரியவங்களா நாம இதே டைலாக் சொல்லுவோம். ஏன்னா இது கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இந்த டைலாக் மாத்தியாவது சொல்லணும். அதனால இந்த குழந்தை சொல்றது நீ இல்லாம கூட இருக்க முடியும். எப்படி இருப்ப? ஃப்ரிட்ஜ் இருக்க. அட மகனே, நான் ஏதாவது செஞ்சு வச்சா ஃப்ரிட்ஜ் வந்து உனக்கு கொடுக்கும்.
இல்லன்னா கிடையாது. ஓகே, அந்த காரணம் இல்லாம காரியம் வராது. அதனால நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். ஓகே, இது நம்ம சொந்த அனுபவமே இருக்கிறது. அதனால எனி இன்ஃபரன்ஸ் அந்த பர்சூட் வந்து இப்போ நீங்க இங்க இருக்கீங்கன்னா உங்க கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா வச்சுக்கோங்க. எள்ளு தாத்தா இருந்தாரா இல்லையா? இல்லையா? ஆனா நீ பாத்திருக்கியோ? எள்ளு தாத்தா பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? நான் காரண பிரபஞ்சத்தை சொல்லணும். எப்படி காரண பிரபஞ்சத்தை நான் பிரத்யட்சமா பார்த்தா தான் அது சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படின்னு நீ அடமெண்டா பண்ணினா ஓகே. நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீ உங்க எள்ளு தாத்தா பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. அப்ப எள்ளு தாத்தா இருந்தாரா இல்லையா? எதுக்கு எள்ளு தாத்தான்னு சொன்னா, சப்போஸ் கொள்ளு தாத்தா இருந்தாருன்னா டெஃபினட்டா எள்ளு தாத்தா யாரும் பாத்துக்க மாட்டான். அது தாத்தாவுக்கு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு நிச்சயமா வந்துடும். ஆனா அந்த தாத்தா இருந்தாரா இல்லையான்றத எவிடென்ட். எப்படி எவிடென்ட்? அத நீ இருக்கிய, நான் இருக்கிறதுனால தான் அது எவிடென்ட். அது போல இந்த பர்செப்ஷன்ஸ், இந்த இன்ஃபரன்ஸ் வந்து நாட் பர்செப்ஷன்ஸ். அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நாட் பர்செப்ஷன்ஸ், அது பார்க்க முடியாது. ஆனா இந்த அனுமானத்தை வச்சு அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு பேரு மாயா. அப்போ மாயா நீர நெவர் பிரத்யக்ஷம், சக்தி இஸ் நெவர் பிரத்யக்ஷம், அவ்யக்தம் இஸ் நெவர் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் மீன்ஸ் வியக்தம். இது வந்து அவ்யக்தம். ஓகே, அவ்யக்தம் என்ன? அதுலயே அர்த்தம் இருக்கிறது. எது ஒண்ணு தெரியாதோ அதுக்கு பேர் அவ்வியக்தம். எது ஒண்ணு வியக்தமா இருக்கிறதோ அது தெரியும். ஆனா அவ்வியக்தம் தெரியாதப்பா, அதுதான் தெரிஞ்சுக்கோ. ஓகே, அதனால அனுமேய இங்க என்ன சொல்றாரு? ஆல் காரியம் மீன்ஸ் இந்த எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு காரணமா இருக்கிறது இந்த அனுமேய அனுமானத்தினால நான் அதை கொண்டு வர முடியும். சோ இங்க என்ன சொல்றாரு? இது யாரு, இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, அதனால கண்டுபிடிக்கணும். இப்ப நாம பேசுற இங்க விஷயத்தையே சப்போஸ் பக்கத்து வீட்லயோ எடுத்த வீட்லயோ போய் இதை பேசணும்னு இன்னைக்கு கிளாஸ போய் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்பப்ப வந்து மாமி கொஞ்சம் சத்த பேசுறோமா அப்படின்னு நம்மள வந்து இடைஞ்சல் பண்றான்னு வச்சுக்கோ. இன்னைக்கு கிளாஸ் முழுக்க புரியாமே பேசிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்மள பார்த்தாலே ஓடிப்படுவான். இங்கே டவுட், நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன ஆகுமோன்னு. உங்களுக்கு குழு என்னன்னா, இன்னைக்கு பேசின விஷயத்த போய் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல போய் பக்கத்துல இருக்கவங்களா சொன்னீங்கன்னா, உனக்கு பரமேஸ்வர சக்தி தெரியுமா, அவ்வியக்தம் தெரியுமா, அது வந்து அன்பொட்டன்ஷியல் ஃபார்ம், அது வியக்தில வருது, அவ்வியக்தம் வருது, புரியாமே 1 hour கிளாஸ் எடுத்தாரு. அது உங்களுக்கு நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொன்னீங்கன்னா வரணும். அப்ப யாருக்கு புரியும்? சுதியா. யார் ஒருத்தர் இன்டலெக்சுவல் பர்சனோ அவனுக்கு புரியும் சொல்றாரு. இவரே யோசிச்சிருக்காரு போல இருக்கு, இப்படிலாம் சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு. அதனால சுதியா இன்டெலிஜென்ட் பர்சன். அந்த இன்டெலிஜென்ஸ் பர்சனுக்கு சுதியா காரியா அனுமேயா ஏவ, அவனுக்கு தான் புரியும் இது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா காரண சரீரம் காரண பிரபஞ்சமோ அது வந்து அந்த லய ஃபார்ம்ல இருக்கிறது, அது ஒடுக்கத்துல இருக்கிறது. அதனால அது அப்படிதான் இருக்கும். அதனால ஜயானா இந்த மாயையா இதம் ஜகத் சர்வம் பிரசூயதே. இந்த ஹோல் ஜகத் எதனால வந்திருக்கு? பிரசூயதே, பான். எப்படி பிறந்திருக்கு அப்படின்னா, இதம் ஜகத் இந்த ஜகத்து சர்வம் அனைத்து சர்வம் ஜகத்தும் எதனால பிறந்திருக்கு அப்படின்னா யயா மீன்ஸ் மாயையா. யயா மாயையா இதம் ஜகத்து பிரசூயதே. பிரசூயதே பிரகாசிக்கிறது, நல்ல பிறந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது? இது வந்து மகா சுசுப்தி அப்படி சொல்லலாம். நம்மளுடைய இண்டிவிஜுவல் சுசுப்தி அவஸ்தா ஒடுக்கமா இருக்கிறது. என்னுடைய காம குரோத லோப மத மாத்திரை டென்ஷன், நாளைக்கு செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாம் வந்து
பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது. சப்போஸ் அங்க ரிசால்வ் ஆயிடு எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எழுந்த பிறகு நம்ம வீட்லயே எல்லாரும் புதுசு புதுசா இருப்பாங்க. பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து விழிச்ச பிறகு ராத்திரி தூங்கும் போது எதில் விட்டோமோ அதுல விழுவோம். சப்போஸ் கோவத்திலேயே படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, எழுந்த உடனே கோவத்துல இருப்பான், அதை விட்டு இதுல பாக்கி. சில சமயம் நமக்கு தாட்டு வரக்கூடாத தாட்டு வந்துடும். எரிச்சல் பண்ணினான அவனை நினைச்சுன்னு படுத்துருவோம். அதனாலதான் நீங்க சில பேர் அந்த கோவத்துல புறண்டு இருப்பான், படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா தெரியும். பலான்னு ஒரு அறை விட்டு எழுப்பி என்ன நினைச்சுட்டு இருக்க வீட்டுல. அதனால இது அது பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது உள்ளுக்குள்ள. அது முடிச்ச பிறகு எல்லாம் வந்துருது. அதனால நத்திங் கம் அவுட் ஆஃப் த நத்திங். சோ நம்முடைய கவலை கவலை எல்லாம் மறந்து அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கிறது யயா மாயையா சர்வம் இருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்துல முழுக்க முழுக்க சொன்னார், அவ்யக்தா நாமினி பரமேஷ சக்தி அநாத்யா வித்யா அவித்யா அவித்யா திரிகுணாத்மிகா பரா காரியானுமேய சுதியை ஏவ ஏவன்னு சொல்லிட்டார். சுதி ஏவனா இன்டெலெக்சுவல் பர்சன். இது யார் ஒருத்தர் புத்திசாலியா இருக்கிறானோ அவனுக்கு இந்த அனுமானத்தை இன்ஃபரன்ஸ் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும். எதை? யயா மாயையா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. அது இந்த ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் முழுக்க வந்திருக்கிறது மாயா சக்தினால இருக்கிறது. அப்ப அந்த மாயா சக்தி எப்படி இருக்கும் அது அத சொல்லிடுங்களேன் அப்படின்னா, யா மா மாயா அது மாயா, யா மா மா மாயா இது மாயா. யானா எது, மானா இல்லை, இது மாயா. எது ஒன்று இல்லையோ எது ஒன்று இல்லையோ அது மாயா, எது ஒன்று இல்லையோ அது மாயா. யா மா இது மாயா. கரெக்டா? எது ஒன்று இல்லையோ அது மாயா. கவனிங்க. அப்ப மாயால இருந்து பிரபஞ்சம் தோன்றினது சொன்னோம். இதுக்கு மேல ஒரு ஆள் குழப்ப முடியாது. ஹையஸ்ட் குழப்பம் இதுதான். யா மா டெபினிஷன், யா எது, மா இல்லையோ இது மாயா. எது ஒன்று இல்லையோ அது மாயா. இந்த ஹோல் யூனிவர்ஸ் இது எல்லாம் மேனிபெஸ்டேஷன் ஃபார்ம்ல வந்திருக்குன்னா, இதுக்கு கிரியேஷன்ஸ் வந்திருக்குன்னா அது மாயா பிரபஞ்சத்தை மாயால இருந்து மாயா மாத்தால இருந்து வந்திருக்கு. புரிஞ்சிருக்கோ? புரியலன்னு சொன்னா கரெக்டா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சதுன்னு சொன்னா ஏதோ தகராறுன்னு அர்த்தம். இந்த வகுப்பு புரிஞ்சு புரியாம இருக்குன்னு சொன்னா ஏதோ புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க செப்பரேட், யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாயா பத்தி மாத்திரமே, மாயாமையும் அவித்யாவும் பத்தி அடுத்த வாரத்துல நம்ம எடுத்துக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரத்துல 2 பக்கம் தலைக்காணி வச்சு கட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன், பஞ்சிங் நடக்க போறதுன்னு. ஓகே, அதனால அடுத்ததும் யூ டோன்ட் வரி, மாயா பத்தி இதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். காரணம் சரி கிராஸ் பண்ணதான் நம்ம அதுக்கப்புறம் போக முடியும். அதுக்காக இதை விட்டுற முடியுமா? 2-3 ஸ்லோகத்தை எங்கேயாவது எப்பயாவது சொல்லிதானே ஆகணும். ஏன் வீட்டுல நமக்கு எப்பயாவது ஒரு விஷயத்த நம்முடைய பினான்சியல் விஷயத்த சொல்லிதானே ஆகணும் குழந்தைகிட்ட. எப்பயும் மூடி மறைச்சு எப்படி வச்சிருக்க முடியும்? எப்பயாவது ஒரு யதார்த்தமான விஷயத்த சொல்லிதான் ஆகணும் இல்லையா? அதனால நம்ம கிளாஸ்ல எவ்வளவு நாள் தான் முடி வச்சிருக்க முடியும்? காரணம் சரி, நான் அப்புறம் சொல்றோம் இப்ப சொல்லியே ஆகணும். இன்னும் 2-3 கிளாஸ் இதே மாதிரியே இருக்கும். டோன்ட் வரி. ஆனா புரிஞ்சிடாம போயிடாது. அதுக்கு என்ன சொன்னா, சாதாரணமா வகுப்புல உட்கார்றத விட இன்னும் கொஞ்சம் அட்டன்டிவா பிரிப்பரேஷனோட உட்காரணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால மாயா சக்திய அதுக்கு அடுத்தது சொல்றோம். ஏற்கனவே மாயா படி அவர் காணாம போயிட்டாரு. மாயா சாயான்னு புரியுதா? அதனால மாயாலாம் சாயாலாம் இல்லாம இப்ப அவர் கொஞ்சம் மேல வந்துட்டாரு. புரியுதா? இது அப்படிதான் மாயா பத்தி பேசுனா அப்படிதான் ஆகும். சார், இந்த ஆத்மா சொல்றீங்களே, பிரம்மன் சொன்ன அதுவே புரிஞ்ச மாதிரி இருக்க.
மாயா சொல்றதுதான் புரிய மாட்டேது. கரெக்ட். இருக்கிறத பத்தி பேசுனா புரிஞ்சிடும், இல்லாத பத்தி பேசுனா இப்படிதான் தகராறாகும். ஓகே, அதுல இருக்கிற வஸ்து சத்து வஸ்து பேசுனா பிரச்சனை இல்லை, அது ஆத்மா வஸ்து பிரம்ம வஸ்து சந்தோஷமா பேசலாம். இது அனிர்வச்சனைய வேற சொல்ல போறாரு பின்னாடி. மாயா அனிர்வச்சனா இதை விவரிக்க முடியாது, அந்த விவரிக்க முடியாது. இல்லாஜிக்கல லாஜிக்கலா சொல்றதுக்கு வேதாந்தம் சொல்றது, இல்லாஜிக்கல லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். புரியுதுதான்? அது அப்படி சொல்றது அடுத்த வகுப்புலயும் இந்த மாயா சக்தியும் அவித்யாவையும் திருப்பி நம்ம சொல்ல போறோம். அதுக்கப்புறம் ரஜஸ் தமஸ் எல்லாம் வரப்போறது, அதெல்லாம் என்னன்றத அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது நம்ம டே டு டே லைஃப்ல தமஸ்ல இருக்குமா ரஜஸ்ல இருக்குமா சத்துவத்துல இருக்குமா அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப ஒரு டேமேஜான ரிப்போர்ட் வரும், நம்ம சத்துவத்துல இல்லைன்றது தெரிய வரும். அது அது போட்டோம். அது சத்துவம் மூணாவதா தான் சொல்றாரு. முதல்ல தமஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தான் சொல்றாரு, படிப்படியா தான் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம வகுப்புல விவரமா நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி, இதோட இந்த மாயாவை முடிச்சுக்குவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம்.